சென்னையில வந்து பாத்தீங்கன்னா பூந்தமல்லி ரோடு இந்த ஏரியா இந்த இடம் சரிங்களா. இதான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா இது முன்னாடி ஒரு 250 குடும்பம் 250-300 குடும்பம் கிட்ட வாழ்ந்துட்டு இருந்த இடம் இது. இந்த இடத்த ஃபுல்லாமே காலி பண்ண வச்சுட்டு கண்ணகி நகரே பெரும்பாக்கம் ஐயப்பாக்கம் அப்படி சொல்லி வீடு கொடுத்திருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு. அப்படியே ஏழை எளிய மக்களோட இடத்த புடுங்கி தனியாருக்கு விற்கிறதுல வந்து பார்த்தா தமிழ்நாடு அரசுக்கு ஏன் இந்த அளவுக்கு ஆர்வம் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இது வரைக்கும் புரியவே மாட்டேங்குது. கட்டாயம் ஆமா, அது கட்டாயமா இது எங்க இடம். நாங்க எவ்வளவு போராடணும், வர முடியாது. இது வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமான இடம். ஆனா நீங்க 3-4 தலைமுறையா இங்க தான் இருந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இங்க காலி பண்ண விஷயம் எங்க இடம் கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட்ல கண்ணகி நகர்ல கொடுத்து அலர்ட் பண்ணாங்க 2008ல. சரிங்கக்கா. நாங்க அங்க போக மாட்டோம்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டோம். சரிங்கக்கா. அப்புறம் ஜட்ஜி உடைய ஆர்டர் வந்து மக்களுடைய நாங்க வந்து அடிப்படை வசதி இல்லாத இடத்துல எங்களை அனுப்புறீங்க, அதோட நாங்க இடத்த உங்ககிட்ட ஒப்படைச்சுக்கோ, நாங்க ரோட்ல போறோம் அப்படின்னு சொன்னோம். வாழ்ந்தோம். இன்னைக்கு எங்க வேலை வாய்ப்பு எல்லாமே போச்சு. இன்னைக்கு நான் பாருங்க வீடு இருந்தப்ப நல்லா வேலை செஞ்சுட்டு ஸ்கூல்ல வந்து ஒரு ஆபீஸ் ரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னால அங்க போய் ஒர்க் பண்ண முடியல. அவ்வளவு லாங்ல இருந்து வந்துட்டு வீட்டு வேலை செய்யறவங்க எல்லாம் 5 மணி 4 மணிக்கு எழுந்து வந்துட்டு வேலை செஞ்சுட்டு வெளியிட்டு கிடக்குறாங்க. நாங்க இன்னைக்கு இந்த தெருவுல கடை வச்சிருக்கோம். இந்த இடம் போனதால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்வாதாரமே போயிடுச்சு. அங்க போய் இந்த இடத்த வந்து பார்த்தோம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க காலி பண்ண வச்சுட்டு பெரும்பாக்கம் கண்ணகி நகர் ஐயப்பாக்கம் அப்படி சொல்லி வீடு கொடுத்துட்டு இங்க இருக்கிற மக்கள் வந்து துரத்தி விட்டுட்டு இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து ஃபுல்லா காம்ப்ளெக்ஸ் கட்டி அதை தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் அந்த அபார்ட்மெண்ட் கட்டி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேல் பண்ண போறாங்க, வாடகை கூட போறாங்க. சோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களோட இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து புடிங்கிட்டு இருக்கு.